நாங்கண்டா சுபஹானல்லாஹ் ஒரு மலையை தங்கமாக்கினாலே இலங்கையை வாங்கிடலாம். யோசிச்சு பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை லா யா ரப். இமாம் திருமிதி பதிவு செய்திருக்கிறார், லா யா ரப், வேண்டாம் யா அல்லாஹ், எனக்கு தங்கமலை எல்லாம் வேண்டாம், நான் தலைவர் தான், ஆனால் இங்கே தலைமைத்துவம் எனக்கு வேண்டாம், நான் அங்கே தலைவராக இருக்க வேண்டும். எனக்கு என்ன தெரியுமா வேணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட வார்த்தை என்ன தெரியுமா வேண்டும் எனக்கு? அஜூஉ யௌமா வ அஷ்பஉ யௌமா. யா அல்லாஹ், ஒரு நாள் நான் வயிறு நிரம்பினால் அடுத்த நாள் நான் பசியில் இருக்கிறேன். இது துனியாவுடைய ஆகிரத்துடைய தலைவர் கேட்ட வாழ்க்கை, அவர் வாழ்ந்த வாழ்க்கை. எந்த நாளில் நான் வயிறு நிரம்புவேனோ அந்த நாளில் அல்ஹம்துலில்லாஹ் என்று உன்னை புகழ வேண்டும். எனக்கு பசி வந்தால் கையேந்தி கெஞ்சி அல்லாஹ் எனக்கு சாப்பாடு தான் உனக்கிட்ட கேட்க வேண்டும், இதுதான் எனக்கு வேணும் என்றார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதான் அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கொடுப்பான் சொர்க்கம். அந்த சொர்க்கத்துடைய பேர் என்ன? ஒவ்வொரு நாளும் இம்முஅத்தின் பாங்கு சொன்னால் நாம் ஓதுகிறோமே, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுவர்க்கத்துடைய பெயர் தான் வஸீலா. அந்த சுவர்க்கத்தின் சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கும் சுவர்க்கம் அதுதான். அதில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தவிர வேறு யாருக்கும் இடம் கிடையாது. அந்த சுவர்க்கத்தின் ஸ்பெஷல் என்ன தெரியுமா? அங்கே இருந்தால் 24 மணி நேரமும் அல்லாஹ்வை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கலாம். உலகத்தில் செய்த தியாகம் சகோதரர்களே, மறுமையில் அல்லாஹ்வை பார்த்து கொண்டே இருப்பார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழும் காலத்தில் உலகத்தை நமக்கு எச்சரித்தார்கள், மறுமையை நமக்கு ஆசையூட்டினார்கள், அல்லாஹ்வின் பக்கம் நம்மை திரும்ப சொன்னார்கள். இந்த கியாமத்துடைய நாளில் ஈமான் உள்ளவர்களை தவிர வேற யாராலும் தப்ப முடியாது, நல்லவர்களை தவிர யாராலும் தப்ப முடியாது. உலகத்தில் நம்முடைய ஊரில் எத்தனை பிரிவுகள், எத்தனை பிரிவுகள்! அவர் படித்தவர், இவர் படிக்காதவர், அவர் முதலாளி, இவர் தொழிலாளி, அவர் எம்ப்ளாயர், இவர் எம்ப்ளாயி, இவர் பாஸ், அவர் சர்வன்ட். எத்தனை பிரிவு! ஆலிமுக்கு ஒரு மதிப்பு, முஃப்திக்கு ஒரு மதிப்பு, கராத் ஓதினா ஒரு மதிப்பு, கராத் ஓதாட்டி ஒரு மதிப்பு, பணம் இருந்தா ஒரு மதிப்பு, பணம் இல்லாட்டி அவனை நான் என்றும் கணக்கெடுப்பதில்லை. இந்த உலக சமூகம் சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கிறான், நீங்க எல்லாரும் வாங்க எனக்கிட்ட. பணக்காரனும் வா, ஏழையும் வா, படித்தவரும் வா, ஆலிமும் வா, முஃப்தியும் வா, எல்லாரும் வா. எல்லாரையும் ஒரு இடத்துல நான் நிப்பாட்ட போறேன். அந்த இடத்தை நான் எங்க உருவாக்குவேன் தெரியுமா? பலஸ்தீனிலிருந்து தான் அந்த இடத்தை உருவாக்குவேன். நீண்ட வரலாறுகளை சொல்வதற்கு எனக்கு நேரமில்லை. அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்தை பலஸ்தீன் பூமியிலிருந்து தான் உருவாக்குவார். உலகத்துல ரெண்டுக்கும் சாம்பிள் வச்சிருக்கிறான் அல்லாஹ். உலகத்திலேயும் ஒரு சொர்க்கத்தை வச்சிருக்கிறான், உலகத்துல மஹ்ஷர் மைதானத்தையும் வச்சிருக்கிறான். உலகத்துடைய சொர்க்கத்தை அல்லாஹ் மதீனாவில் வைத்திருக்கிறான். உலகத்துடைய மஹ்ஷர் மைதானம் தான் பலஸ்தீன் பூமி. அந்த பலஸ்தீன் பூமியை தான் அல்லாஹ், அந்த ஷாம் தேசத்தை தான் அல்லாஹ் மஹ்ஷர் மைதானமாக மாற்றுவான். ரெட் கலர்ல இருக்குமாம் அந்த பூமி, மஹ்ஷருடைய பூமி. எல்லாரும் நிற்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கடைசியாக இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லாரும் அங்கே நிற்பார்கள். அல்லாஹ் அங்கே பிரிப்பான். ரெண்டாத்தான் சகோதரர்களை, ரெண்டாத்தான் பிரிப்பான். ரெண்டே ரெண்டு கூட்டம். அல்லாஹ் சொல்கிறான், ஃபரீகுன் ஃபில் ஜன்னah வ ஃபரீகுன் ஃபில் ஸஈர். சொர்க்கவாதி, நரகவாதி. நல்லவன்
கெட்டவன் வடன்சாரி இடன்சாரி 2 பிரிவுதான். இதற்குள் நாங்கள் இருக்க வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். நம்முடைய கையில் அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அலம் நஜ்அல் லஹு ஐனைன், உனக்கு 2 கண்ணை நான் தந்திருக்கிறேன், வலிசானா, நாக்கை தந்திருக்கிறேன், வஷஃபத்தைன், உதடுகளை தந்திருக்கிறேன், எல்லாம் தந்திருக்கிறேன். அதே போல் வஹதைனாஹும் நஜ்தைன், 2 பேர் 2 பார்ட் உனக்கு காட்சி தந்திருக்கிறேன். இது ஸ்ட்ரைட் பார்ட், இது சரியான வழி, இது பிழையான வழி. எந்த வழியில் போவதற்கு உனக்கு விருப்பமோ அதுல போ. சிந்திப்போம் சகோதரர்களே. சஹாபாக்கள் பயந்தது அந்த மறுமையைத்தான், நபிமார்கள் பயந்தது அந்த மறுமையைத்தான், அந்த கியாமத்தை தான். உலகத்தில் அல்லாஹ்வுடைய பயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அங்கே வெற்றி பெறலாம். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை போல சஹாபாக்களில் 7 பேர் இருந்தார்கள். 7 பேர், ஒரு பொம்பளை 6 ஆம்பளை. அந்த பொம்பளையார் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. புகாரியில் வருகிறது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார், பாத்திமா நடந்து வருவா, வாப்பா நடக்கிறது மாதிரி. பாப்பாவுடைய அச்சிதான் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. 6 ஆண்கள் இருந்தார்கள், 6 ஆண்கள். அந்த 6 ஆண்களில் ஒருவர்தான் ஜாஃபர் பின் அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. ஜாஃபர் பின் அபீ தாலிப் நபியுடைய தம்பி, நபியுடைய பெரியப்பா, அபூ தாலிபுடைய மகன், அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய நானா. சகோதரர்களே, ஜாஃபர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தியோப்பியா அனுப்பி இருந்தார்கள் ஹிஜ்ரத்துக்கு. அதே நேரத்தில் தான் கைபர் கோட்டை, கைபர் யுத்தம் நடந்தது. கிட்டத்தட்ட மதீனாவில் இருந்து 300 கிலோமீட்டர் போக வேண்டும் கைபர் கோட்டையை பார்ப்பதற்கு. கைபர் யுத்தம், அங்கே அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சாதனை, 40 பேர்கள் சேர்ந்து தூக்க முடியாத கோட்டை கனவை அலி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய ஒத்த கையால் தூக்கி கொண்டு யுத்தம் செய்தார். கைபர் யுத்தம் வெற்றி பெற்ற சஹாபாக்கள் திரும்புகிறார்கள். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அபிசீனியாவில் இருந்து வந்து கொண்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வந்து சொன்னார்கள், எதை கொண்டு நான் சந்தோஷப்படுவது எனக்கு விளங்கல்ல. கைபர் வெற்றியை வைத்து நான் சந்தோஷப்படுவதா, அல்லது இந்த தம்பி திரும்பி வந்திருக்கிறான் அதை வைத்து நான் சந்தோஷப்படுவதா? அவ்வளவு இரக்கம் ஜாஃபரோடு. வந்து அடுத்த நிமிஷமே ஜோர்தானுடைய யுத்தம், ஜோர்தானில் நடந்த யுத்தம், முக்தா யுத்தம், உலகத்தின் சூப்பர் பவர் ரோமர்கள் இத்தாலியோடு நடக்கக்கூடிய யுத்தம். ஜாஃபரை தளபதியாக போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோர்தானுக்கு அனுப்பிவிட்டார்கள். ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபர் ஜோர்தானில் தான் இருக்கிறது. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் பின் ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு 3 பேரும் தலைமை தாங்கி படையை கொண்டு போகிறார்கள். யுத்த களம் ஜோர்தானில். சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தவர் ஜாஃபர், மறுமைக்காக வாழ்ந்தவர் ஜாஃபர். குடும்பத்தை சந்தித்து அடுத்த நாளே அல்லாஹ்வுக்காக தீனுக்காக தியாகம் செய்தார். யுத்த களத்திலே அல்லாஹ் சுவர்க்கத்தை நெருக்கமாக கொண்டு வந்தார். படித்தார், கவிதை உண்டு. அந்த கவிதையை அவர்கள் கபர்ல ஜோர்தான் எழுதியிருக்கிறார். ஜோர்தான்ல இந்த கவிதையை ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபரில் எழுதியிருக்கிறார்கள். வயா அபதல் ஜன்னத்து வக்திராமுஹா طيبة وبارد شرابها والروم روم قد دنا عذابها علي إذ لاقيتها ضرابها ويا حبذ الجنة. சொன்னார், யுத்த களத்தில் உயிர் போகுது. சொன்னார், யா ஹப்பதல் ஜன்னா, எவ்வளவு அழகான சொர்க்கம்.
சொர்க்கம் எவ்வளவு அழகானது, எனக்கு எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது அந்த சொர்க்கம். மனக்குடி சொர்க்கம், மனமான சொர்க்கம். அந்த சொர்க்கத்துடைய பானங்கள் எல்லாம் இனிமையாக இருக்கிறது, கூடாக இருக்கிறது. இரண்டு கையும் வெட்டப்பட்டு உடம்பு பிளக்கப்பட்டு அந்த இடத்திலே சகிதானா கவிதை படித்துக் கொண்டு யுத்தம் முடிந்து சகோதரர்களே சஹாபாக்கள் எல்லாம் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஜாஃபர் பின் அபீ தாலிபுடைய மனைவி அஸ்மா பின் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா குழந்தைகளை எல்லாம் அலங்கரித்து வைத்திருக்கிறார். கணவனை வரவேற்பதற்காக பிள்ளைகள் தூரத்தில் பார்த்தால் வாப்பா வந்து கொண்டிருக்கிறார். சந்தோஷமாக ஓடினார்கள். கிட்ட போய் பார்த்தால் வாப்பா அல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை பணித்துக் கொண்டு அஸ்மாவுடைய வீட்டுக்குள் நுழைகிறார்கள். சகோதரர்களே, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து விளங்கிக் கொண்டார், ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்கள் கண்ணீரை கொட்ட ஆரம்பிக்கிறது. ஜாஃபருடைய பிள்ளைகளை கட்டி அணைத்துக் கொண்டார்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா திரைக்கு பின்னால் இருந்து கொண்டு தேம்பி அழ ஆரம்பிக்கிறார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு